கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன். வணக்கம். 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 தேர்தல் விவகாரம் தற்போது மீண்டும் சுருபிக்க துவங்கியிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் தற்போதைய தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போது நடத்தக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போய் நடத்துங்க. இதற்கு மத்தியில நேற்றைய தினம் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கரூர் பிரச்சாரத்துக்கு தான் போனார்ன்ற ஒரு கருத்து கூட கொண்டு இருக்கிறது. என்னதான் 41 பேர் மரணத்தில் 31 குடும்பத்துக்கு நிவாரணம் அவங்களுக்கு அரசு பணி வழங்கினாலும் அரசியல் சார்ந்துதான் விஜய் செயல்படுறாங்க பல்வேறு கருத்து கூட வருகிறது. இப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இடைத்தேர்தல் வர்றது அப்படின்றது யாராவது வேட்பாளர் இறந்து போனா வர்றது வழக்கமா. கடைசியா ஈவிகேஎஸ் இளங்கோவன் இறந்தாரு, அப்ப இடைத்தேர்தல் வந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா, இந்த தேர்தல் அரங்கம் பல விசித்திரமான வழக்குகளை கண்டு வருகிறது அப்படின்ற மாதிரி குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. விஜய் சொல்றாரு இப்படி நடக்கலைன்னு. குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம் இப்படி எல்லா விதத்திலும் கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு சிலர் முட்டும் கொடுக்குறாங்க. முதலாளித்துவ அமைப்பில் இது தவிர்க்க முடியாது. இது ரொம்ப சீரழிவான ஒரு அரசியல் போக்கு தான். ஏன்னா இந்த சூட்கேஸு, இந்த பண ஆசைகளை காட்டுறது, பதவி ஆசைகளை காட்டுவது அப்படின்ற முறை. நீங்கள் முறையாக வெளிப்படையாக ஒரு விஷயம் நடந்தது என்ன, விஜய்க்கு ஆதரவு. ஏன்னா இங்கே கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. அப்போ நாங்கள் எதிர்கட்சி அணியில் இருந்தால் கூட அவர்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்கிற வகையில் அதில் இணைஞ்சது. கூட்டணி மந்திரி சபை என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இடம்பெற்றது. இதுவரைக்கும் முறையாக நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இந்த அதிமுகவில் இருக்கிறவங்களை ஈர்த்துட்டு போகிறது, கவர்ந்துட்டு போகிறது, கடத்திட்டு போகிறது, இதெல்லாம் என்ன ஒன்றா குதிரை பேரம் தான். அப்போ என்ன அப்படின்னா, அறநெறி இல்லாத ஆட்சிகள். ஏன் அறநெறி இல்லாத ஆட்சி அப்படின்னா, மக்களாட்சி மாண்பு தெரியாதவர்கள் ஆளும்போது, மக்களாட்சினா என்னன்னே தெரியாதவர்கள் ஆளும்போது, இவர்கள் ஏதோ தான தர்ம பிரபுக்கள் மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டு, நான் என் மக்களுக்கு அது செய்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், நான் இதை அள்ளி விடுறேன், அதை கொடுக்குறேன், என்னமோ ஒரு சொத்தை வித்து கொடுக்குற மாதிரியும் ஒரு நிலத்தை பகிர்ந்து கொடுக்குற மாதிரியுமே பில்டப் கொடுக்குறதில்ல. இது முதல்ல மக்களாட்சி மனநிலையே கிடையாது. இப்போ கரூர் சம்பவத்துக்கு திரும்ப திரும்ப குறைஞ்சபட்சம் கூட விஜய் பொறுப்பெடுத்துக்கல. அவர் பேசுகிற பேச்சு இன்னைக்கு கூட அவர் திமுகவுடைய சதின்றார். இது என்ன அப்படின்னா, இது விஜயனுடைய பிரச்சனை இல்லை. விஜய் மாதிரியான மேட்டுக்குடிகள்கிட்ட இருக்கக்கூடிய சரியா மக்களாட்சி விரோத மனநிலை. அவங்களுக்கு மக்கள்னா என்னன்னே தெரியாது, அவங்களுடைய கஷ்டங்கள்னா என்னன்னே தெரியாது, எதுக்கு பொறுப்பு, எது மக்களாட்சி மனநிலை, எது மன்னராட்சி மனநிலை, எது முதலாளித்துவ மனநிலை, அதை பத்தி அவங்களுக்கு என்னமே தெரியாது. எதையுமே பிரிச்சு பார்க்க, பணமா ஜனமான்னு கேட்டா ஜனம் தான் எனக்கு முக்கியம் சொல்றாரு. ஜனம்னு சொல்ற வார்த்தைகள் தெரியும், நடத்தை தெரியாது. ஏன்னா முதல்வர் ஆபீஸ்ல டிஃபன் எல்லாமே நடிப்பு, எல்லாமே பாவனை. முதல்வர் ஆபீஸ்ல டிஃபனை திறந்து உட்காந்து சாப்பிட்றது, தனி விமானத்துல டெல்லிக்கு போறது 64 லட்சம் ரூபா ஆகுமா, சரியா? ஆனா நீங்க மதியம் டிஃபன் வச்சு சாப்பிட்றது. அப்ப முழுக்க நாடகம், எல்லாமே டிராமா, நடிப்பு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த முட்டா ஜனங்களுக்கு பணக்காரர்கள் எவன் வந்தாலும் அரசியலுக்குள்ளேயே விடக்கூடாது. அவனுக்கு தெரியாது நம்ம பிரச்சனை தெரியாது, நம்ம வாழ்க்கை தெரியாது. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தவறி போயிட்டா அவங்கள பொறுத்தளவு ஒரு செலவு குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். நம்ம ஒரு வாழ்வாதாரம் போயிடும். ஒரு கணவன் போனான்னா அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும், தரிசா போயிடும், சரிங்களா? அந்த குடும்பத்துல அந்த பெண்ணுக்கு அவங்க எதிர்காலத்துல வேலைக்கு போற இடத்துக்கு, வேலைக்கு, சம்பாத்தியம் எல்லாமே அழிவை சந்திக்கும். இப்படியெல்லாம் அவங்க ஒரு வாழ்க்கையில பேரழிவை பார்த்தவங்களே கிடையாது, சரியா? எல்லாமே அவங்களுக்கு, அதாவதுங்க, சினிமா துறை என்பது உயர்ந்தபட்ச போதையை அனுபவிக்கக்கூடியது.
உயர்ந்தபட்ச காமத்தை அனுபவிக்கக்கூடியது, உயர்ந்தபட்ச பொருட்களை நுகரக்கூடியது, காரு, ஃப்ளைட்டு, அது இதுன்னு சொல்லி. சரிங்களா? இது என்ன விதியின் கீழ் நடக்குது? இது மக்களாட்சி விதியின் கீழ் நடக்குதா? அப்படி கிடையாது. மன்னராட்சி, இந்த சொல்லுவோம்ல, ஐஸ் வைக்கிறது தான் அதனுடைய அரசியலே. சினிமாவில் தாஜா பிடிக்கிறது, என்ன காக்கா பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, இதுதான் அதனுடைய கலாச்சாரம். ஓகே. சரிங்களா? அதை வச்சு தான் அவங்க பொழப்பே ஓட்டுறவங்க. அப்படி ஆட்களை கூத்தாடிகளை கொண்டு வந்து முதல்வர்களாகவும் அரசியல் தலைவர்களாகவும் நீங்கள் மாத்துறீங்கன்னா, இப்போ அதனுடைய விளைவுகளை பூரா நம்ம அனுபவிக்கிறோம் இன்னைக்கு. இப்போ அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுப்பதை நான் வேணாம்னு சொல்லலை, கொடுக்கணும் தான். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்ததுல உனக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை, அதுக்கு நீ பொறுப்புன்னு உணரலைன்னா அவன் நீ யாரு முதல்ல? அவரு வெளிப்படையா சொல்றாருல, கடந்த ஆட்சி தான் காரணம், காவல்துறை காரணம். இல்ல, அதான் திமுகவின் சதி. இதை தூண்டி விட்டாங்க, இதை திட்டமிட்டு செஞ்சாங்க, மக்களை சாகணும்னு திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணாய். நீ பேசுனீங்கன்னா நீ எப்படிப்பட்ட அயோக்கியனா இருக்க, திருட்டு பயலா இருக்கிற. சரியா? 44 பேர் பிள்ளையும் குட்டியும் ஆளும் பேருமா கொல்லப்பட்டிருக்காங்களே, தப்பிச்சு ஓடினவன் தானே நீ. தைரியமா நீ இப்போ ஓடினாங்கன்னு பேசுற. அப்ப நீ தப்பிச்சு ஓடினவன் தானே, கொலைக்கு பயந்துக்கிட்டு, கேஸுக்கு பயந்துக்கிட்டு தப்பிச்சு ஓடினவன் தானே. என்ன அப்ப உனக்கு என்ன பொறுப்புணர்ச்சி இருக்கு? ஏதாவது பொறுப்புணர்ச்சி இருக்கா? ஏதாவது நீ பொறுப்பு ஏற்று இருக்கிறியா? இப்ப வந்துட்டு அசால்ட்டா அரசு வேலைகள் கொடுக்குறோம், குப்பை விட்டு பணமா, குப்பை விட்டு பணமான்னு கேட்குறேன். சரியா? அப்ப உன்னுடைய பொறுப்பற்ற செயலால எதுக்கு லேட்டா வந்த? எதுக்கு அவ்வளவு தாமதமா வர்ற? வழக்கம் போல சீப் பப்ளிசிட்டி அரசியல். கூட்டம் சேரட்டும், கூட்டம் சேரட்டும், மெதுவா வாங்க, கூட்டம் சேரட்டும், மெதுவா வாங்க. இதான் அவங்க வேலை. மெதுவா வந்து கூட்டத்தை சேர்த்து அந்த மக்களை சாகடிச்சு செஞ்சது நீதானே. அவ்வளவு சினிமா கேமராக்களோட வந்திருக்கிற, எல்லாம் இருக்கு. அப்ப எந்த பொறுப்புணர்ச்சியுமே உனக்கு இல்லைன்னா நீ யாரு? ஏன் அது இவ்வளவு மோசடியான ஒரு நயவஞ்சகமான உளவியலோட இருக்கிற ஒருத்தனை இன்னைக்கு ஆட்சியில தூக்கி உட்கார வச்சிருக்கு. அதனுடைய விளைவுகள்லாம் அப்படி அனுபவிக்க போறோம். எப்படி அனுபவிக்க போறோம்னு தெரியல. இந்த கரூர் சம்பவமே வந்து இந்த சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அவர்களுடைய சூழல்ல அரசு பணின்றது வந்து எந்த வகையில சரியா இருக்குன்னு ஒரு கேள்வி வருதுங்க. அவங்கள எதுவும் சரி கட்டுறதுக்கு பாக்குறாரா விஜய்? இல்ல, அதுதான் இப்ப அந்த ஓடி போனான்ற கரை இருக்குல்ல, 44 பேரை தவிக்க விட்டு ஓடுனையே அப்படின்ற அந்த கரையை துடைக்கிறதுக்கு இவர் இப்படி கூடுதலாக மெனக்கிட்டு சரி பண்ணிக்கிறாரு. அப்படித்தான் பார்க்க வேண்டியது. இதில் அரசியல் நோக்கம் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப பரிதாபப்படுற ஏழை குடும்பங்கள், அவங்களுக்கு இது போய் சேரட்டும். அரசு வேலை கொடுக்கறது நல்ல விஷயம் தான், நான் வரவேற்கிறேன், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நீ இன்னும் இதை உணரலைன்னா இன்னும் 44 பேரை நீ கொல்லுவடான்னு நான் சொல்றேன். நீ இதை இன்னும் உணரலைன்னா, இதை குற்றம் நீ நினைக்கலைன்னா, உன்னுடைய மனநிலையினுடைய மன வக்கிரம் எப்படி இருக்குன்னா, உன் மனநோய் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இன்னும் 100 பேரை கொல்றதுக்கான மனநிலையோட நீ இருக்கிறன்னு நான் சொல்றேன். நீ அதாவதுங்க, ஒருத்தன் திருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் பஸ்ஸு குண்டக்க முண்டக்க ஓட்டிட்டு போய் கவுத்துறான், என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அந்த தப்பவே அவன் உணரலைன்னா, அவன்கிட்ட நீங்க திரும்ப பஸ்ஸை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இதுதான் கணக்கு. அப்ப இதுதானே இப்ப விஜயனுடைய மனநிலை. நீ இன்ன வரைக்கும் அதில் என்ன தவறு செஞ்ச நீ உணரலைன்னா, நாளைக்கு இன்னும் 100 பேரை நீ கொல்லுவ. நீ இந்த 100 பேருக்கு வேலை கொடுக்கறது, அது இதெல்லாம் நீ மனசுல உணர்ந்திருக்கிறியா? உன் மனசாட்சி உணர்ந்திருக்கா? நீ திருந்திருக்கிறியா என்பதற்கு எந்த விதிவிலக்கு இல்லை. நீ திரும்ப திரும்ப உன் குற்றச்சாட்டை தூக்கி திமுக மேல போடும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிக்காம ஓடுன்னு சொல்லி இந்த ஏரியால ஒரு மாவட்ட சேர்ந்தாரு, அவர் ஓடிட்டாருன்னு ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. ஆனா அன்றைய கரூர் களத்தப்ப, அந்த சம்பவம் நடந்தப்ப விஜய் ஓடினார்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. தற்போது அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கரூர் மண்ணே வந்து எங்களுக்கானது, எங்களுடைய தளபதி எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு இவருடைய ஆட்சியை கொண்டு வருவோம், தொடர்ந்து வந்து இனிமே வருதான்னு சொல்ல வர்றது மூலியமா இடைத்தேர்தல் திட்டத்தை தற்போது வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இல்ல அதுதான் இப்ப பிரச்சனை. இடைத்தேர்தல் மட்டும் இல்ல. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் மனநிலையை விட்டே இவங்க வெளியே வரல. விஜய்க்கு தான் ஜெயிச்சது இன்னும் ஜெயிச்சிட்டமான்றதுலயே இன்னும் நம்பிக்கை இல்ல. இல்லையா? அப்புறம் எதுக்கு தூய சக்தி என்னது? தூய சக்தி? துயர சக்தி, துயர சக்தி தீர்ந்து அப்படின்லாம் போன பேசி சக்தி, தீர்ந்த சக்தி, தூய்ந்த தீய சக்தி, சக்தி, தீர்ந்து தீர்ந்த போன சக்தி. சக்தி. அப்ப இப்படி பேசிக்கிட்டு திரியிறது என்னன்னா, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. சரியா? உனக்கு பாதுகாப்பான ஆட்சி ஆதரவை இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் கொடுத்தாச்சு. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒழுங்கா முதல்வர் வேலைகளை செய்யணும். 2500 என்னாச்சு? ஒழுங்கு இல்ல. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி 100 குளறுபடி. விவசாயி பூரம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீ எதை இப்ப புதுசா என்ன செஞ்சிருக்க? என்ன செஞ்சு கிழிச்சிருக்க? சொல்றீல மேடையில. நீ என்ன செஞ்சு இப்ப கிழிச்சிருக்க? ஒரு உதாரணம் சொல்லு. 2500 கொடுக்க வக்கில்ல துப்புல்லைல. நீ அவன் மேல 1000 குற்றம் சொல்லு. 1000 கிளியரா கொடுத்தான். நீ என்ன பண்ற? கொடுக்கல. மகளிர் விடியல் பயணம் இருந்ததா மகளிர் பயணம்னு நீ மாத்தி போர்டு வச்சுக்கிற. வெக்கமா இல்ல? வேற என்ன செஞ்ச? இந்த முந்தா நாள் பிரசவ ஆஸ்பத்திரிக்கு விசிட்டுக்கு போயிருக்க. பிரசவ ஆஸ்பத்திரி ஒழுங்கா நடக்காம இருந்திருக்கு. நீ ஆட்சிக்கு வந்து 3வது மாசம் ஆச்சு. உனக்கு போன் பண்ணி வர சொல்ற அளவுக்கு அந்த நிர்வாகம் கேவலமா நடக்குது. நீ என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்த நான் கேட்கிறேன். நீ என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்த ஆபீஸ்ல? அப்ப ஊழலை கிழிக்கிறேன்னு சொன்னா உனக்கு ஒவ்வொருத்தரும் செல்ஃபி போடணும். நீ ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய் விசிட் பண்ண பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்லாம் மாறுமா? அப்ப நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சரியா? அப்போ ஒண்ணுமே அதாவது வேலை தெரியாதவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம். முட்டா பசங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். கூத்தாடிக்கிட்ட அதிகாரம் கொடுத்துருக்குறோம். அவன் என்கிட்ட கூத்தடிச்சு தெரிஞ்ச ஆளு கூப்பிட்டு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம். இதனுடைய விளைவுகளை எல்லாத்துலயும் அனுபவிக்க போறோம். தெரியாதவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒவ்வொன்றையும் பட்டு பட்டு தெரிஞ்சுக்குவான். ஒரு கூட்டத்தை எப்படி கூட்டணும் அப்படின்றதுக்கு 44 பேரை சாக கொடுத்து தெரிஞ்சுக்குவான். ஒரு கூட்டம் நடத்தினா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுன்றதை எப்ப தெரிஞ்சுக்குவான்னா, 100கணக்கான பேர் தண்ணி இல்லாம மயங்கி ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போன பிறகு தெரிஞ்சுக்கிருவான். வேலை தெரியாதவன் வேலை இதுதான். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது நம்ம தமிழக மக்கள் இன்னும் எவ்வளவு கொடுமையை அனுபவிக்க போறாங்க நமக்கே தெரியல. இப்ப அரசு போட்டித் தேர்வுக்கு வந்து பல மாணவர்கள்லாம் ஒரு புறம் வந்து கடுமையான முறையில பயிற்சி எடுத்துக்கின்ற சூழல்ல இந்த அரசு பணி என்பதே வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாகுதுன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இது தொடர்கதையா அப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது? போட்டித் தேர்வுகள் போன்றதுக்கெல்லாம் மாணவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கூட வைக்கிறாங்க. இல்ல, அதாவதுங்க போட்டித் தேர்வுகள் ஏற்கனவே நடத்தினாலும் அரசு பணிகளை சுருக்கிக்கிட்டே வர்றாங்க. இதுதான் நம்ம பேச வேண்டியது. சரிங்களா? ஒரு விக்டிம்ஸுக்கு பணம் கொடுக்கறது, அதாவது நம்மளே தான் வேற ஒரு சூழ்நிலையில என்ன பண்றோம்? மீன் கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக் கொடு. நீ பணம் 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலாமே. ஒரு வாய் தான் இப்படி பேசுது. இன்னொரு வாய் என்ன பேசுதுன்னா, இல்லை முறையாக படித்தவங்க என்ன செய்வாங்க. இது ரெண்டுமே கவனம் கொடுக்க வேண்டியது. ஆனால் இதற்கான தீர்வு என்ன அப்படின்னா, அரசு துறைகளை பாதுகாக்கிறது விரிவுபடுத்துறதும். ஆனா விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீ என்ன பண்ற? பள்ளிகள்ல தனியார் பள்ளிகளை அனுமதிக்கிற, தனியார் மருத்துவமனைகளை பூரா திறந்து விட்டுக்கிட்டு இருக்கிற, தனியார் முதலாளிகளை பூரா கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிற, ஹிட்டாச்சியை கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டேன்னு சொல்லி பெருமையா பேசுற. அரசு துறை பணிகளை பெருக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணும் பண்ண. போக்குவரத்து துறையில அரசு துறையை அதிகப்படுத்துறியா? இல்லை, பூரா கான்ட்ராக்ட் சிஸ்டம். அதுக்கு முயற்சி பண்றேன்னு தொழிலாளர்கள்லாம் குரல் எழுப்பின பிறகு அதை நீ வாபஸ் வாங்க. சரியா? இப்போ ஏற்கனவே இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு 300 பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ்ஸு டெண்டர் எடுத்தாருன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு தனியார்கள் பேருந்துகளை வாங்கி வாடகைக்கு விடலாம் லைனுக்குன்ற பேச்சு வந்தது. ஊடகங்கள் பூரா எதிர்த்தாங்க. எதிர்த்த பிறகுதான் இப்போ மறு டெண்டர் மாநில அரசு அறிவிச்சு. இன்னும் தமிழ்நாட்டில் சொன்னோம்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்துட்டு ஒரு சிறந்த பொதுத்துறை, அரசு துறை. அது பெரிய அளவில் அரசு பணிகளை கொடுக்குது. அப்படி நீங்க அரசு பணிகளை விரிவாக்குவதற்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அரசு துறை தொழிற்சாலைகளை என்ன விரிவுபடுத்திருக்கீங்க? சிட்கோ அது அரசு துறையில பல்வேறு இன்னைக்கு நவீனமாக
கணினி சார்ந்த தொழில்கள் துறைகள் எக்கச்சக்கமா வந்திருக்கு. ஆனா தலைமைச் செயலகமே முழுசா கணினி மயமா இருக்கான்னு நமக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப இன்னும் கலெக்டர் ஆபீஸ்ல வெளியில உட்கார்ந்து தான் பெட்டிஷன் எழுதிட்டு இருக்கிறோம் இல்லையா? நீங்க அப்ப என்ன முறைகள்ல அரசு துறை பணிகளை அதிகரிப்பதை செஞ்சீங்கன்னா இந்த கேள்வி வரப்போறதில்லை. அப்ப சுருங்கி வரும் அரசு வேலைகள். அப்படி இருக்கும்போது நீயே ஒரு நெருக்கடியை உருவாக்கி ஒரு 44 பேரை கொன்னுட்டு அப்புறம் நீயே அதை ஏத்துக்கிறாம அதை இன்னொரு கட்சியினுடைய சதின்னு சொல்லி அப்ப அரசு பணியை கொடுக்கும்போது உன்னை ஒரு கிரிமினல் சொல்றதா வேற என்னன்னு சொல்றது? நீ கிரிமினல் இல்லாம வேற யாரு அப்படின்றது அதுல கேள்வி ஆயிட்டே. ஓகே சார், போதும் பாப்பா, என்ன நடக்குது? நன்றி. நன்றிங்க, நன்றி.